Hi students, next chapter 3 integral calculus 2 la exercise 3.3 la example 3.27, 3.28, 3.29 பார்க்கலாமாடா. ஒரு பொருளின் தேவை சார்பு y is equal to 36 minus x squared எனில் y not equal to 11 இல் நுகர்வோர் உபரியை காண்க. The demand function of a commodity is y is equal to 36 minus x squared. Find the consumers for y not equal to 11. Given y is equal to 36 minus x squared, y not equal to 11. சரிங்களா. ஸோ டிமாண்ட் ஃபங்க்ஷனை தேவை சார்பு அதை பிடி அதாவது எஃப்ஆஃப்எக்ஸு சிஎஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். சரி, அதாவது கன்சியூமர் சர்ப்ளஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அந்த பிடி கொடுத்துருக்கணும், இல்லை டிமாண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கணும். அதை தான் எஃப்ஆஃப்எக்ஸ்னு எடுத்திருப்போம். ஸோ பிடி ஈக்குவல் டு பி நாட் ஈக்குவல் டு 36 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு. ஸோ ஒய் நாட் ஈக்குவல் டு பி நாட் ஈக்குவல் டு 11 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரியா. இந்த ஒய் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு இருக்கு இல்லையா, அதை தான் நான் பிடி பி நாட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதில் தான் பி நாட் கண்டுபிடிக்க பி நாட்டோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சரியா. ஸோ பி நாட்டோட வேல்யூ 11 ஈக்குவல் டு 36 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 36 மைனஸ் 11, ஸோ 25 அப்படின்னு வரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 25. நெகட்டிவ் வேல்யூ வந்து நாட் பாசிபிள். ஸோ பாசிட்டிவ் வேல்யூவை தான் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ x is equal to plus 5, that is x naught அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா. x is equal to plus or minus 5. ஸோ நெகட்டிவ் வேல்யூவை எடுத்துக்கூடாது, பாசிட்டிவ் வேல்யூவை தான் செலக்ட் பண்ணணும். ஸோ அதை x naught அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இந்த x naught வேல்யூ தெரியும் இல்லையா, கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. ஸோ p naught x naught என்னன்னு பார்க்கலாம். ஸோ 11 into 5, ஸோ 55. ஸோ பி நாட் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 55. இப்போ நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது கன்சியூமர் சர்ப்ளஸ், நுகர்வோர் உபரி கேட்டிருக்கா. ஸோ சிஎஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டகல் ஓவர் எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் மைனஸ் பி நாட் எக்ஸ் நாட். இந்த எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது தான் இப்போ டிமாண்ட் ஃபங்க்ஷன். நமக்கு இப்போ அதில் ஒய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தா அதை பிடி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஓகேவா. ஸோ இன்டகல் ஓவர் 0 to 5 அப்படின்னு போட்டாச்சு. எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது பிடி. ஸோ டிமாண்ட் ஃபங்க்ஷன் தேவை சார்பு அதை தான் எடுத்துக்கணும். ஸோ 36 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் மைனஸ் பி நாட் எக்ஸ் நாட்டோட வேல்யூ என்ன 55. ஸோ 36 இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா 36 எக்ஸு, எக்ஸ் ஸ்கொயர்டை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் கியூப் பை 3, எக்ஸ் கியூப் பை 3 இன்ட்டு ஓவர் த லிமிட் 0 to 5 மைனஸ் 55 அப்படின்னு போட்டாச்சு. ஸோ அப்பர் மைனஸ் லோயரை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 36 into 5 மைனஸ் 5 கியூப் பை 3 அப்படின்னு வரும்டாமா. அது 0 போட்டிங்கன்னா 36 into 0 0 தான், 0 பை எனிதிங் 0 தான். ஸோ டோட்டலி அதோட வேல்யூ 0. ஸோ மைனஸ் 55 போட்டாச்சு. ஸோ 36 5s are 36ஓட 5 மல்டிப்ளை பண்ணுறச்ச நமக்கு 180 கிடைக்குது. இது 5 கியூப்னு வரணும். ஸோ 125 by 3 அப்படின்னு போடணுண்டாமா, ஏன்னா எக்ஸு ஸ்கொயர்டு அப்படின்னு கொடுத்துருக்கா. ஓகேவா. ஸோ எக்ஸு க்யூபு பை 3 அப்படின்னு வரும். 5 கியூபோட ரிசல்ட்டு 125 by 3 மைனஸ் 55. இதை வந்து நம்ம ரெண்டு வேயில் போகலாம். இந்த 125 டிவைடட் பை 3 நீங்கள் கால்குலேட்டர் தான் யூஸ் பண்ண போகிறீங்க, அதனால் இதை டிவைட் பண்ணி இப்படி போடுறது தான் ஈஸி. ஸோ இதை டிவைட் பண்ணும்போது 41.667 கிடைக்குதா. ஸோ இதை வந்து நீங்கள் ஆட் அண்ட் செப்பரேட் பண்ணுறச்ச 83.33 யூனிட்ஸ் அப்படின்னு போட்டுடலாம். ஸோ சிஎஸ் வந்து 83.33 யூனிட்ஸ் அலகுகள். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டெசிமல் பிளேசஸ் எடுத்துக்கோங்க. 4th பிளேஸ் வந்து மோர் தென் 5 ஆர் மோர் தென் 5ஆக இருந்துச்சுன்னா ஒன்று ஆட் பண்ணிக்கிங்க முன்னாடி உள்ள நம்பருக்கு. ஓகேவா. ஸோ இது இன்னொரு வேயை வந்து என்ன பண்ணுறேன்னா எல்சிஎம் எடுக்க போகிறேன், ஆர் கிராஸ் பண்ண போகிறேன் 3ஆல். ஸோ 180 into 3 55 into 3 மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஓகேவாடாமா. ஸோ 180யோட 3 மல்டிப்ளை பண்ணால் 540 மைனஸ் 125. 55யோட அந்த 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 165 டிவைடட் பை 3. ஸோ இதை செப்பரேட் பண்ணுறச்ச 540லேருந்து அந்த மைனஸ் 125 மைனஸ் 165 ஆட் பண்ணுறச்ச 290 டிவைடட் பை 3. 540 மைனஸ் 290 பார்த்தீங்கன்னா 250 டிவைடட் பை 3. இதை டிவைட் பண்ணி பார்த்தீங்கனாலும் இந்த 83.33 தான் வரும். ஓகேவா. ஸோ நம்ம கால்குலேட்டர் தான் யூஸ் பண்ணுறோம், அதனால் டேரெக்டாக இங்கேயே இந்த 125 by 3 டிவைட் பண்ணிவிட்டு நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா. சரியாடாமா. அடுத்தது
3.28 பாருங்கள். ஒரு பொருளின் அளிப்பு சார்பு g of x is equal to 4x plus 8 எனில் 5 அலகுகள் விற்பனை செய்யும் பொழுது உற்பத்தியாளர் உபரியை காண்க. Find the producer surplus divided by supply curve g of x is equal to 4x plus 8 when x not equal to 5. இப்போ வந்து இந்த சப்ளை அப்படின்னா அளிப்பு அப்படின்னா PS அப்படின்னு இருக்கணும். அது g of x is equal to கொடுத்துருக்கா. x நாட் அவனே கொடுத்துட்டான் 5 அப்படின்ட்டு. ஸோ P0 என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ P0 PS is equal to g of x is equal to 4x plus 8. இந்த எக்ஸோட வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 4 into 5 plus 8. 4 5 are 20. 20 plus 8 வந்து 28. ஸோ P0 வேல்யூ 28ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ P0 x0 என்னன்னு பார்க்கலாம். P0 வந்து 28, x0 வந்து 5. ஸோ 28 into 5 மல்டிப்ளை பண்ணினா நமக்கு P0 x0 வேல்யூ வந்து 140 அப்படின்னு கிடச்சிடுது. ஓகேவா? சப்ளை இப்போ ஃபங்க்ஷன் ஆர் அளிப்பு சார்பு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது பிஎஸ்னால் g of xல கொண்டு போய் அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். பிஎஸோட ஃபார்முலா பாருங்கள். அதாவது உற்பத்தியாளர் உபரி ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் P0 x0 minus integral over 0 to x0 g of x dx. P0 x0 வேல்யூ 140 over the limit வந்து 0 to x0 வேல்யூ 5. ஸோ 0 to 5 g of xன்னு எடுத்துக்கணும் அளிப்பு சார்பை. சரியா? சப்ளை ஃபங்க்ஷன் வந்து g of xன்னு எடுத்துக்கணும். ஸோ 4x plus 8 into dx. ஸோ 140 minus 4x இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா 4x squared by 2 plus 8 இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா 8x ஓவர் த லிமிட் வந்து 0 to 5. இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா அது 2 ஆகிடும். ஸோ இப்போ அப்பர் மைனஸ் லோயரை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 140 minus 2x squared plus 8x. அதே ஸ்டெப்பை திரும்ப எழுதிட்டேன். இப்போ நம்ம லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 140 minus 2 into 5 squared plus 8 into 5 minus 0 போட்டிங்கன்னா ரெண்டு வேல்யூமே 0 தான். 2 into 0 0 தான் plus 8 into 0 0 தான். ஸோ ஓவராக 0 தான் அது. ஸோ 140 minus 2 into 25 plus 8 into 5 வந்து 40. ஸோ 140 minus 2 into 25 வந்து 50. 50 plus 40 ஸோ 19 வரும். ஸோ 140 minus 90 நமக்கு. ஸோ 140ல் நமக்கு 90 போயிடுதுன்னா மீதி 50 யூனிட்ஸ். ஸோ பிஎஸ் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு 50 யூனிட்ஸ்னு. ஓகேவா? அடுத்த கொஷின் பார்க்கலாமா? ஒரு பொருளின் தேவை சார்பு மற்றும் அளிப்பு சார்பு முறையே பிடி கொடுத்துருக்காங்க. 18 minus 2x minus x squared. பிஎஸ்ங்கிறது 2x minus 3. சமநிலை விலையின் நுகர்வோர் உபரி மற்றும் உற்பத்தியாளர் உபரியை காண்க. The demand and supply function of a commodity are PD equal to 18 minus 2x minus x squared and PS is equal to 2x minus 3. Find the consumer surplus and producer surplus at equilibrium price. ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்கா? பிடி அண்ட் பிஎஸ் கொடுத்துருக்காங்க. அட் ஈக்குலிபிரியம் ப்ரைஸை சமநிலை விலையில் ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணணும். பிடி ஈக்குவல் டு பிஎஸ்ன்னு. ஸோ ரெண்டுத்தையும் எடுத்து எழுதிட்டேன். ஸோ 18 minus 2x minus x squared minus 2x plus 3 equal to 0. ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் போட்டாச்சு. மைனஸ் 2x minus 2x வந்து மைனஸ் 4x ஆகிடுச்சு. 18 plus 3 வந்து 21. ஸோ இது வந்து நெகட்டிவில் ஆரம்பிக்கிறனால த்ரூ அவுட் சைனை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x minus 21 equal to 0. அதை ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 7 into 3 வந்து 21. 7ல் minus 3 போச்சுன்னா 4 கிடைக்கும். ஓகேவா? ஸோ x plus 7 into x minus 3 equal to 0. ஸோ x plus 7 equal to 0னா x is equal to minus 7. x minus 3 equal to 0னா x is equal to 3. ஸோ நெகட்டிவ் வேல்யூ எடுத்துக்கக்கூடாது. பாசிட்டிவ் வேல்யூ 3 தான். அதை x0ன்னு எடுத்துக்கணும். 7 3s are 21 தான். நம்ம ஆட் பண்ணுறச்சே 21 வரணும். மல்டிப்ளை பண்ணுறச்சே 21 வரணும். ஆட் பண்ணும்போது 4 வரணும். அதனால் 7 minus 3 போட்டால் தான் அது கிடைக்கும். ஸோ P0 என்னன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம இந்த பிடிபிஎஸ் ரெண்டுமே கொடுத்துருக்கா அப்படின்னா, அதாவது டிமாண்ட் ஃபங்க்ஷனும் சப்ளை ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா, தேவை சார்பு அளிப்பு சார்பு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் எப்போயுமே பிடியிலே கொண்டு போய் போட்டுக்கலாம். பிஎஸ்லேயும் போடலாம், பிடியிலே நீங்கள் எப்போயும் போட்டுக்குங்க. ஓகேவா? ஸோ பிடி ஈக்குவல் டு P0 ஈக்குவல் டு 18 minus 2 into 3 minus 3 squared. ஸோ 18 minus 6 minus 9. ஸோ 18 minus 15 வந்து 3 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ P0 என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ P0 x0 என்னன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? P0 x0 என்ன? P0 3 தான், x0 3 தான். அப்போ 3 3s are 9 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. இதெல்லாம் ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் ராமா. நமக்கு 5 மார்க்லேயே கேட்பா. அதனால்
2 or 3 டைம்ஸ் நல்லா போட்டு பார்த்துட்டு வீடியோவை அதுக்கப்புறமா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ கன்சியூமர் சர்ப்ளஸ் நுகர்வோர் உபரி சிஎஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டர்வல் ஓவர் 0 to x0 f of x dx மைனஸ் பி நாட் எக்ஸ் நாட்டு. ஸோ பிடி அப்படின்னு கொடுத்துருக்கா இல்லையா, டிமாண்டாக தான் எஃப் ஆஃப் எக்ஸ்னு வச்சுக்கணும். ஜி ஆஃப் எக்ஸுக்கு வந்து சப்ளைவை எடுத்துக்கணும். ஸோ 18 இன்டெகிரேட் பண்ணால் 18x, 2x இன்டெகிரேட் பண்ணால் 2x² x² இன்டெகிரேட் பண்ணால் x³ ஓவர் த லிமிட் வந்து 0 to 3 - 9. ஸோ அந்த 2 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்பர் மைனஸ் லோயரை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 18 × 3 - 3² -3³ -0 போடணும் இல்லையா. 18 × 0 0 2x 0² 0 தான். 0/anything 0 தான். ஸோ டோட்டலி அதோட வேல்யூ 0 மைனஸ் இந்த 9 இருக்குது போட்டுக்கலாம். ஸோ 18 3s are 54 minus 9 minus 27/3 minus 9 இருக்குது. இது 9 3s are 27. 54 minus 9 minus 9 minus 9 ஸோ minus 27. ஸோ 54ல் 27 போச்சுன்னா 27 யூனிட்ஸ் அலகுகள். அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அதுக்கு ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் பார்க்குறோம். உற்பத்தியாளர் உபரி PS is equal to P0 x0 minus integral over 0 to x0 g of x dx. ஸோ 9 minus integral over 0 to 3 2x minus 3 into dx. ஸோ 9 minus 2x இன்டெகிரேட் பண்ணால் 2x² minus 3 இன்டெகிரேட் பண்ணால் 3x ஓவர் த லிமிட் 0 to 3. g of xங்கிறது நமக்கு சர்ப்ளஸ் சப்ளை கர்வ் அளிப்பு சார்பு எடுத்துக்கணும். ஸோ இந்த 2 கேன்சல் ஆகிடுது. லிமிட்டை உள்ள சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 3² - 3 × 3 அப்பரை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. லோயர் போட்டிங்கன்னா 0 தான். ஸோ 9 - 9 - 9 கிடைக்குது. ஏன்னா 3² - 3 × 3 அது 0 ஆகிடுது. ஸோ டோட்டலி அதோடைய ஆன்சர் வந்து 9 தான். ஓகேவா? ஸோ பிஎஸோட ஆன்சர் வந்து 9 யூனிட்ஸ்னு கிடச்சிருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.